ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மதிய லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் இறாலும் தான். ஃபிஷ் அதுவும் இறாலையும் நல்லா கழுவி வச்சுட்டு புளி தண்ணி ஊற வச்சுருந்தேன். அதையும் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு, சின்ன வெங்காயம், இது வந்து மீன் குழம்புக்கு தேவையானது தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வந்து இறால் குழம்புக்கு வந்து அதுலேயே 2 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இறால் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால கத்திரிக்காய் மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி தேவையான பொருளாக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணேன். நான் சூடு இல்லாமல் போட்டோன்னே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயும் அதிலே சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெயிலே வதங்கட்டும்னு சொல்லி வதங்கி வந்ததுக்கப்புறம் இறாலை அதில் தண்ணி விடும் இல்லையா, ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டேன். ஃபுல்லாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. திருப்பி மூடி போட்டு வேக வச்சுட்டு புளி தண்ணியை நான் கரைச்சி அதிலே வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் இறால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் ஒரு பக்கம் கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்பு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதுலேயும் பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டோம். அதையும் நல்லா வதங்கி வந்தோடனே 2 பழுத்த தக்காளி அரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா வதங்கி வரட்டும்னு சொல்லி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றி மீனும் நல்லா கொதி வந்தோடனே மீன் எடுத்து போட்டு நல்லா மீன் நல்லா கொதித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருந்தது. மீன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலான்னு சொல்லி மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஊறி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான மீன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எலுமிச்சைப்பழ ஜூஸு, அரிசி மாவு இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு காரப்பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு மீனில் நல்லா போட்டு ஃபுல்லாக ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சிடலான்னு சொல்லி ஊற வச்சிட்டோம். அப்போ தான் நல்லா அது உள்ளே இறங்கும்னு சொல்லி தம்பிக்கு வந்து கொஞ்சோண்டு இறால் எடுத்து வச்சுருந்தேன். அவனுக்கு அதிலே 65 போட்டு அதையும் தனியாக அவனுக்காக எடுத்து வச்சிட்டோம். மீன் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இன்றைக்கி அவன் மீன் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். ஒரு இரும்பு தவாவில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து அதில் நல்லா வச்சு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்தோம். ஃபைனலாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு மதியானமும் நாங்கள் சமையல் இதுதான். மீன் குழம்பு, இறால் குழம்பு, மீன் வறுவல், தம்பிக்கு போட்டது, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் லன்ச்சு. நல்லா சூப்பராக மதியம் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங்காக ஒரு மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்ட்ரீட்டில் அவங்க கூட எல்லாருக்கூடையும் நானும் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து சாப்பாடு வந்து பிரியாணி போட்டிருந்தாங்க. சிக்கன் 65, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, கொஞ்சம் ஸ்வீட் அல்வா வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயும் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கே உள்ளவங்களோட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.